நீ சும்மாவே எனக்கு திட்டுவே சந்தேகப்பட நான் இது சொன்னா நீ மறுபடியும் என்ன எதாவது பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சரி உங்கள் அம்மாட்ட சொல்ல, என்கிட்ட சொல்ல. அப்போ வீட்டு வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி வேலைக்கு தான் நாள் போயிட்டு இருக்கு. எனக்கு கோவத்தில் சண்டை கொடுத்துட்டேன். இதுதான் உன்னை வேணாம்னு சொன்னேன். நீ வந்தால் எழுதி கொடுத்துட்டு போயிரு. உனக்கு தான் அங்கே ஊரில் ஃபேமிலி இருக்குது பசங்களை அங்கே போயிரு. என்கிட்டே இருக்கிறேன். என்கிட்ட வராது, நான் இங்கேயே அம்மா கூட இருந்துக்கிறேன். என்னை எழுதி கொடுத்துட்டு போயிரு. வேணாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிரு. இப்படியே ரொம்ப நாளாக அப்படியே சண்டை இப்படி எங்களுக்குள்ளே. நான் போகிற நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்டால் கூட கோவப்படுவாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டால் என்ன சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கு கால் ஆன்லைன் இல்லை. நான் போய் வீட்டுக்கு போயிட்டாலும் கால் ஆன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு வச்சுருவாங்க. நாங்கள் பேசல, அவங்க அம்மா கிட்டே இருப்பாங்க. நான் அதான் டென்ஷனில் ஏதாவது கெட்ட வார்த்தை சென்னையில் ஏதோ இப்போ இந்த மாதிரி லாங்குவேஜில் பேசும்போது அவங்க கேட்டுட்டு ஏன் அப்புறம் ஃபோன் எடுத்து அவங்க லைனில் வருவாங்க. என்னப்பா என்ன வந்தோடனே என் மக கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா, என் மகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அவங்க உடனே ஆட்டோ பிடிச்சி நிறைய வீட்டுக்கு வருவாங்க. வந்து எப்பா இப்போ சண்டை போட்டுருக்கிறத வந்தீங்களா அப்படின்னு எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏம்மா வந்தால் 2 நாள் இருக்க போகிறாரு, அவரே எதாவது கேள்வி கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. திட்டுனா சரி என்னது அவர் என்ன எதாவது கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் அவரையும் நீ சும்மா டார்ச்சர் போட்டு வர நேரம்லாம் கோவப்பட்டுக்கிட்டு வெளியே போங்க, வெயிட்டு விட்டு போங்க, எழுதி கொடுத்துட்டு போங்க ஏன் சொல்லிட்டா இருக்கேன்.